டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 7.4ல் 8வது கணக்கு பார்க்குறோம். ஓர் அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் விளிம்பு வரையில் பழச்சாறு நிரம்பியுள்ளது. ஸோ அப்படின்னா விளிம்பு வரையில்னா முழுமையாக நிரம்பி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் கன அளவு தான் அந்த பழச்சாறின் கன அளவு. உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட உருளை வடிவ பாத்திரத்திற்கு பழச்சாறு மாற்றப்படுகிறது. பாருங்க, இந்த மாதிரி அரைக்கோள வடிவ கிண்ணத்துல பழச்சாறு இருக்குது, அதை இந்த உருளை வடிவத்துக்கு மாத்துறாங்க. அப்படின்னா அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் விட்டங்கள் சமம். ஸோ இந்த அரைக்கோளத்தின் விட்டமும் உருளையின் விட்டமும் சமம். அப்படின்னா ஆரங்களும் சமமாக தான் இருக்கும். அப்படின்னா கிண்ணத்திலிருந்து எவ்வளவு சதவீத பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றப்படும் அப்படின்னா கிண்ணத்திலிருந்து எவ்வளவு பழச்சாறு இந்த உருளை பிடிக்கும், முழுமையா பிடிக்குமா, மிச்சமாகுமா, அல்லது பத்தாம போகுமா, அதை வச்சுதான் நாம சொல்ல முடியும். அதுதான் கேட்குறாங்க, எவ்வளவு சதவீத பழச்சாறை மாற்றுவோம் அப்படின்னு. ஸோ அப்படின்னு இந்த அரைக்கோளத்துக்கும் கன அளவு கண்டுபிடிக்கணும், உருளைக்கும் கன அளவு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை வச்சுதான் இப்போ உருளையின் கன அளவு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் முழுமையா பழச்சாறை மாற்ற முடியும். இதே உருளையின் கன அளவு குறைவா இருந்துச்சுன்னா பழச்சாறை முழுமையா மாற்ற முடியாது. அப்புறம் எவ்வளவு சதவீதம் மாற்ற முடியும்னு கேட்குறாங்க. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவங்க சொல்லி இருக்கிறது அரைக்கோளம் மற்றும் உருளையினுடைய விட்டங்கள் சமம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனவே ஆரங்களும் சமம். சரி, கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா அரைக்கோளத்தின் ஆரம் ஆறுன்னு எடுத்துக்கலாம். அரைக்கோளத்தின் ஆரம் 6 அலகுகள் என்க. ஸோ அரைக்கோளத்தினுடைய ஆரம் 6ன்னு எடுத்துட்டா உருளைக்கும் ஆரம் 6 தான். ஸோ அப்படின்னா இப்போ அரைக்கோளத்துக்கு ஆரம் 6ன்னா இந்த கிண்ணத்தினுடைய கன அளவை கண்டுபிடிச்சிடலாம், அல்லது பழச்சாறின் கன அளவு, ரெண்டு ஒன்று தான். ஏன்னா கிண்ணம் முழுமையா பழச்சாறு இருக்குது. அதனால கிண்ணத்தின் கன அளவுங்கிறதும் பழச்சாறின் கன அளவுங்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான். இப்போ therefore அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் கன அளவு இப்போ ஆரம் 6 அப்படின்னு எடுத்துட்டோம். அதனால அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் கன அளவுனா 2/3 πr³ கன அலகுகள். இது ஈக்குவேஷன் 1. சரி, அடுத்தது உருளையினுடைய ஆரம் r, உயரம் hன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அரைக்கோளத்தின் ஆரமும் உருளையின் ஆரமும் சமம் அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ உருளையின் ஆரம் இது அவங்களே கொடுத்துட்டாங்க, ஆனா ரெண்டுமே சமம்னு. உருளையின் ஆரம் r, உயரம் h என்க. சரி, இந்த ரெண்டும் கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பை பத்தி இங்க கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த உருளையினுடைய இங்க பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, உயரத்தை விட 50% அதிக ஆரம் கொண்ட அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ உயரத்தை விட ஆரம் 50% அதிகம்ட்டாங்க. அப்படின்னா இங்க r ஈக்குவல் டு, அதாவது உருளையினுடைய ஆரம்ங்கிறது உயரத்தை விட 50% அதிகம். ஸோ அப்படின்னா உயரம் கூட்டல் 50% உயரம். ஸோ அப்படின்னா h பிளஸ் 50%னா 50/100 h. ஸோ இதை சுருக்கிட்டா 1/2. ஸோ h பிளஸ் 1/2 h. ஸோ r ஈக்குவல் டு ஹெச்சை காமனாக வெளியே எடுத்துட்டோம், அதாவது ஒரு ஹெச் பிளஸ் அரை ஹெச். ஸோ 1.5 ஹெச், 1.5ங்கிறத 3/2 ஹெச். ஸோ இதுல இருந்து ஹெச் மதிப்பை நாம கண்டுபிடிச்சுக்கலாம், அதுதான் எளிமையா இருக்கும். ஸோ இதுல இருந்து ஹெச் மதிப்பை கண்டுபிடிச்சோம்னா 3/2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 2/3 அப்படின்னு ஆயிரும். ஸோ கவனிங்க, 2/3 r ஈக்குவல் டு ஹெச். சரி,
இப்போ உருளையினுடைய உயரமும் கண்டுபிடிச்சு வச்சுட்டோம். இனி அதுக்கு அடுத்தது நாம உருளையின் கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப பார்த்தீங்கன்னா உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவு உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவு சமம் உருளை வடிவத்தின் கன அளவு. ஸோ உருளையினுடைய கன அளவு அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச் கன அலகுகள். ஸோ அப்படின்னா பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஹெச், ஹெச்சுக்கு பதிலாக 2/3 ஆர் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ அப்படின்னா இந்த 2/3 பை ஆர் ஸ்கொயர்டு இன்ட்டு ஆர்னா ஆர் கியூப். ஸோ இது எதுக்கு சமம்னா 1வது ஈக்குவேஷன்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்போ உருளை வடிவ பாத்திரத்தின் கன அளவு ஈக்குவல் டு இது அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் கன அளவு. வடிவ கிண்ணத்தின் கன அளவு. ஸோ அப்படின்னா ரெண்டின் கன அளவுகளும் சமம். அதாவது இந்த அரைக்கோள வடிவ கிண்ணத்தின் கன அளவும் உருளையின் கன அளவும் சமம் அப்படின்னு இதில் இருக்கிற பழச்சாறை இதுல முழுமையா மாற்ற முடியும். முழுமையான 100% மாற்ற முடியும். ரெண்டுமே சமங்கிறதுனால எளிமையாவே 100%ம்னு எடுத்து எழுதிடலாம். என்ன இல்லைன்னா தான் நாம கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும். ஆனா இந்த ரெண்டினுடைய கன அளவுகளும் சமம் என்பதால் கீழே எடுத்து எழுதிடலாம். therefore 100% பழச்சாறு எப்படி கேட்டிருக்கிறாங்களோ அப்படி மாத்திக்கலாம். 100% பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்திற்கு மாற்றப்படும். இந்த ரெண்டின் கன அளவுகளும் சமம்ங்கிறதுனால நாம சொல்லிட்டோம் 100% பழச்சாறு உருளை வடிவ பாத்திரத்துக்கு மாற்றப்படும். தட்ஸ் ஆல்.